முடியும். ஆகவே நீங்களும் நானும் ராஜாக்களா இருக்கிறோம், ஆசாரிகளா இருக்கிறோம். பாருங்க, இது என்ன தெரியுமா? தேவ அன்பு நம்ம இப்படி பார்த்து இருக்குது. நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியாது. அல்லது உங்களை உங்க சொந்த பந்த உறவு, உங்க அண்ணன் தம்பி, உங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை உருவாக்கி நீங்கள் விலகி போன பிறகு உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி உங்கள் பாவத்தை எல்லாம் கழுவி உங்களை தம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிற தெய்வம் உங்களை எப்படி தெரியுமா பார்க்குது? ராஜாக்களாய் பார்க்கிறது, உங்களை ஆசாரியர்களாய் பார்க்கிறது. நாங்களோ எங்களை அந்த வாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம். நம்மள யாரும் தெரியுமா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஏதோ ஏழை கூட்டம், ஏதோ உதவாக்குற கூட்டம், ஏதோ எதுக்குமே ஆகாத கூட்டம் இல்ல இல்ல இல்ல. நம்ம யாரும் கேட்டா ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். உங்க எண்ணங்கள்லாம் மாறட்டும், உங்க பேச்சுக்கெல்லாம் மாறட்டும்.